ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட். வீக்கெண்டு தான் இது. பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து இலையெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணுன்னே திரும்பவும் நான் வீடியோ போடுறேன். பட் இப்போ வந்து லைட்டாக அங்கங்கே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈஸியான சிம்பிளான ரெசிபி, ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த மலையில் வந்து அழகான ஒரு டிரைவ் போயிட்டுருக்கோம். இப்போ கடை வந்துருச்சு. நான் எந்த கடைக்கு போகிறேன்னா வால்மார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். வால்மார்ட்டில் வந்து எனக்கு ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய ஐட்டம் இருக்கும். அங்கே வந்து எப்போதுமே நான் போனோடனே வந்து ஒரு கிளியரன்ஸ் ஸ்பாட் அங்கே ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நான் எப்போதுமே போய் பார்ப்பேன். வால்மார்ட்டில் வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும். இங்கே ரீசனபிளான ப்ரைஸாகவும் இருக்கும். ஸோ அப்படியே வந்து நான் எங்கெங்கே போகிறேன்றது வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து கிளேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. பொண்ணுங்களுக்கு தேவையான கிளிப்ஸு, தோடு இதெல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். அது முடித்து இப்போ நம்ம வந்து வால்மார்ட் உள்ளே போயிட்டுருக்கோம். ஹாலோவின் சீசன்னால் ஹாலோவின்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு 2-3 செக்ஷன் வச்சுருந்தாங்க. ஹாலோவின் ட்ரெஸ்ஸஸ் எல்லா சைஸ்லையுமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே வந்து படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் அத்தனை கேரக்டர்ஸ்க்கும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே அக்டோபர் 31 வந்து ஹாலோவின்றனால அதுக்கு வந்து நிறைய பேர் அது எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் ஃபுல்லாக வந்து நான் அத்தனை செக்ஷனும் போகல. 3 செக்ஷனில் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் போன வழியில் இருந்தது மட்டும் நான் வந்து எடுத்தேன். ஸோ இதை தாண்டி வந்து இப்போ பார்க்குறது வந்து ஃபால் டெக்கருக்கான ஐட்டம். இங்கே ஃபால் சீசன் இப்போ போகிறதுனால இலையுதிர் காலம் இங்கே போயிட்டுருக்குல்ல. ஸோ அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான டெக்கோர்லாம் பண்ணுவாங்க இங்கே. எவ்ரி சீசன் வந்து அந்த சீசனுக்கான ஒரு டெக்கோர் ஐட்டம்ஸை வாங்கி வீட்டில் வந்து டெக்கோர் பண்ணுறது இங்கே வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. அதனால வந்து இப்போ ஃபால் சீசனுக்கு தகுந்த ஐட்டம்லாம் இருக்கும். இப்போ இந்த ஃபால் சீசன் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த செக்ஷன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்த சீசனுக்கு ஐட்டம்லாம் வைப்பாங்க. இப்போ யூஸ்வலாக வந்து ஃபால் சீசனுக்கு வந்து என்ன வைப்பாங்கன்னா இலையுதிர் காலம்ல. ஸோ காஞ்ச இலையெல்லாம் வந்து கலர் கலராக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பம்கின் ஹாலோவின் சீசனால் பம்கின் இதெல்லாமே இருக்கும். இந்த கலர் காம்பினேஷனில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ இல்லை ஆரஞ்ச், அதுக்கப்புறம் ரெட்டு இதெல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். பம்கின்லாம் வந்து ஒயிட் பம்கின் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹோம் டெக்கருக்கான ஐட்டம். இந்த செக்ஷன் வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கிஃப்ட் ரேப்ஸ் இருக்கும். ரிட்டன் கிஃப்ட்ஸ் கவர்லாம் வந்து இதெல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம்ல இங்கே, அதுக்கான கவரு. அதே மாதிரி கிஃப்ட் கொடுப்போம்ல அதுக்கான கவர் இதெல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் ஐட்டம்குள்ள இது எல்லாமே இருக்கும். பேக்கிங் ட்ரே, பேனு, கேக் பாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும். இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய பைப்பிங் அந்த கேக்குக்கு நம்ம வந்து பண்ணுற எல்லா ஐட்டமுமே வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரெடிமேடாகவே வந்து லெட்டர்ஸ்லாம் கூட விற்பாங்க. அதாவது எடிபிள் தான். நல்லா வந்து சுகரை இந்த லெட்டர் வந்து அப்படி எடிபிள் ஆனது தான். அப்படியே நம்ம வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே வச்சுட்டா அது வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும். அப்புறம் கப் கேக் பண்ணுறதுக்கான மோல்டு எல்லாமே வந்து இருக்கும் இது ஃபுல்லாகவே. அடுத்து வந்து இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா இது வந்து பர்த்டே குழந்தைங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்கள்ல. ஸோ பர்த்டேக்கு வர குழந்தைங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஐட்டம். இது வந்து ஒரு பேக்கில் வந்து 12 அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே வாங்கிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்து இங்கே வந்து பர்த்டேக்கு வந்தாலே வந்து ரிட்டன் கிஃப்ட் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான ஐட்டம், அப்புறம் பலூன் எல்லாமே அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து நம்ம டெக்கோர் பண்ணுறதுக்கான ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த செக்ஷன் ஃபுல்லாக அதுதான்.
அடுத்து வந்து இதெல்லாமே ஸ்டிக்கர்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷு, காரு, அதுக்கப்புறம் வந்து பைக்கு, பட்டர்ஃப்ளை, லெட்டர்ஸு எல்லா விதமான ஸ்டிக்கர்ஸுமே இங்க வந்து இருக்கும். இத வந்து சம்டைம்ஸ் குழந்தைங்கள வந்து என்கரேஜ் பண்றதுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து குடுப்பாங்க. நல்லா பண்ணா இந்த ஒரு ஒரு ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றதுக்குலாம் கூட நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் போற செக்ஷன் வந்து கிளியரன்ஸ் செக்ஷன். எப்போதுமே வால்மார்ட்ல வந்து நான் இந்த செக்ஷன் போவேன். நெறைய இருக்கும் நமக்கு. சம்டைம்ஸ் வந்து நல்லதா கிடைக்கும். பட் இந்த தடவ வந்து என்னென்ன இருக்குன்றத அப்படியே காட்டுறேன். நெறைய வந்து பார்த்திங்கன்னா, இந்த தடவ மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் காட்டுறேன். பட் இதெல்லாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா எதுவும் இல்ல. நெறைய நோட்ஸ் அப்பப்போ வந்து நோட்டெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்லாம் வந்து கிளியரன்ஸில் இருந்துச்சு. ஸோ கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு $5 டிஃப்ரென்ஸ்லலாம் கூட பெரிய ஐட்டம்னா $5 டிஃப்ரென்ஸில் இருக்கும். குட்டி குட்டி ஐட்டம்னா வந்து ஒரு $2, $3 கம்மியா இருக்கும். ஸோ அது மாரி நெறைய வச்சுருப்பாங்க. இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஐ பேலட்டு. ஸோ நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஏழு $7.98. ஆனா, இப்போ வந்து கிளியரன்ஸில் வந்து $5.98ன்னு போட்டிருக்காங்க. ஸோ $2 வந்து கம்மியா இருக்கும். நெறைய எக்கச்சக்கமா இருந்துச்சு மேக்கப் ஐட்டம்ஸ்க்கு. நல்ல பிராண்டோட ஐட்டம்ஸ்லாம் கூட கிளியரன்ஸில் இருந்துச்சு. நியூட்ரிஜனானோடது, பிரைட்னிங்க்கு உள்ளது. அதுக்கப்புறம் வந்து நெறைய நெயில் பாலிஷ் வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹேர் கலரிங் பண்ணுறது இதெல்லாமே வந்து இருந்துச்சு. எப்போதுமே வந்து கிளியரன்ஸ் செக்ஷனில் வந்து நான் போய் பார்ப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நல்லதா நான் எடுத்திருக்கேன் நெறையவே. ஸோ வால்மார்ட் கிளியரன்ஸ் செக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். எல்லா எல்லா ஷாப்லேயுமே வச்சுருப்பாங்க கிளியரன்ஸ் செக்ஷன்னு இங்கே. ஸோ நம்ம அங்கே வந்து அப்பப்போ போய் பார்த்தோன்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் நல்லதா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா, நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாஸ்க் பேக்கு. இது வந்து $10 ஆக்சுவல் ரேட்டுன்னு போட்டிருந்தது. பட் $1க்கு வந்து வந்துருந்துச்சு. ஏன்னா இது எதுவுமே மூவ் ஆகலை. நான் பார்த்த வரைக்கும் அது நெறைய பேக் இருந்துச்சு அதில். ஸோ கிளியரன்ஸ் செக்ஷன் முடிச்சுட்டு அப்படியே வந்து அடுத்து அடுத்து எந்தெந்த செக்ஷன் போகிறேன்னு காட்டுறேன். இதெல்லாமே இப்போ நான் கிராஸ் பண்ணி போனது வந்து கேண்டில் செக்ஷன் அதெல்லாமே. இதெல்லாம் வந்து இப்போ கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கிற செக்ஷனுக்கு வந்திருக்கேன். சிஸ்ஸர்ஸ், நெறைய பாருங்கள் நைஃப்லாம் வந்து எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, ட்ரிப் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல் வந்து பார்த்திங்கன்னா, இது இங்கே வந்து ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு காயில் அடுப்பு, எலக்ட்ரிக்கலில் வந்து காயில் அடுப்பு இருக்கும். அந்த காயிலுக்கு கீழே வந்து ஒரு இது பவுல் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அது நிறைய அழுக்காகும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னா இங்கே வந்து அந்த சைஸுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு ஒரு அடுப்புக்கும் சைஸு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது மட்டும் பார்த்துட்டு நம்ம வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிலனா வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து இங்கே வந்து வாங்கி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. இது வந்து பாய்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் செக்ஷன் அது.
ஸ்கூல் இப்போ கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குளிருக்கு தகுந்த மாதிரியான ட்ரெஸ் வாங்கலான்ட்டு வந்தேன் நான். இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக நிறைய கலர்ஸில் ஒரே டிசைனில் வந்திருக்கு. இதெல்லாமே வந்து $10 நினைக்கிறேன். நிறைய இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் ஷர்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் இருக்கிறனால நான் எதுவும் எடுக்கல. அப்படியே வந்து சுற்றி என்ன இருக்குன்றது பார்த்துட்ருந்தேன் நான். இது இது வந்து கொஞ்சம் திக்காக வந்து பேண்ட் கேட்டேன். ஏன்னா இப்போ வந்து பீக் வின்டர் இன்னும் நமக்கு வரல. ஸோ அந்த டைமில் வந்து ஜீன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக குளிர ஆரம்பிக்கும். அதுக்காக கொஞ்சம் திக்காக பேண்ட் வாங்கலான்ட்டு வந்தேன். அதே மாதிரி இப்போ வந்து ஷூஸ் வந்து நிறைய வந்துருந்துச்சு. நடுவில் வந்து ஈகனுக்கு ஸ்கூல் ஆரம்பித்தோடனே நான் ஷூ வாங்கலான்னு போனப்பெல்லாம் இங்கே இல்லை. இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. அடுத்து வந்து இது வந்து உமென்ஸ் ட்ரெஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். இங்கே கிளியரன்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன் நான். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது வந்து கிளியரன்ஸில் இருந்தது. பட் இந்த டாப் நல்லா இருந்துச்சு. பட் அந்த இதில் வந்து டேக்கில் வந்து ப்ரைஸ் அதில் இல்லை. இந்த இது வந்து நல்லா இருந்துச்சு. இந்த டாப்பும் இது வந்து $10 நினைக்கிறேன். ஆமாம், $10 ஹாஃப் ப்ரைஸில் இருந்துச்சு இது. ஸோ இதெல்லாம் வந்து உமென்ஸ்க்கான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே ஃபால்க்கு வந்து தகுந்த மாதிரி வந்திருக்கு. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மந்த்தில் பார்த்திங்கன்னா வின்டருக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. இது எனக்கு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அடுத்து அப்படியே வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள் ரெசிபி வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் வித் டோஃபு. ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது. ஆனால் ரொம்ப ஃபில்லிங்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து டோஃபு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஃபர்மான டோஃபு. இங்கே காஸ்கோன்னு ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து கார்லிக் வந்து எடுத்திருக்கேன். கார்லிக் வந்து ஒரு 4-5 பல்ல எடுத்து அது நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வகையான மஷ்ரூம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எந்த மஷ்ரூம் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் வந்து பட்டன் மஷ்ரூம் இல்லாமல் இன்னொரு மஷ்ரூம் இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட சாய்ஸ் தான். இது டோஃபு இல்லைன்னா பன்னீர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சாஸ் வந்து 3 வகையான சாஸை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சோயா சாஸ், சில்லி சாஸ், ஸ்வீட் சில்லி சாஸ், கெச்சப் பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கலாம். இந்த சாஸ் வந்து நான் ஈக்குவலாக எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து டம்ப்ளிங்ஸு. இது வந்து ரெடிமேட் டம்ப்ளிங்ஸ் தான். இதை ஜஸ்ட்டு வாங்கி பாயில் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன் காரத்துக்கு வந்து. அப்புறம் தேவைப்பட்டால் பிளாக் பெப்பரும் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எண்டில் போடுறதுக்காக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட்டாக விட்டுட்டு, நல்லெண்ணெய் தான் வந்து இதுக்கு நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெயில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டோஃபுவை வந்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட் அந்த கலர் சேஞ்ச் ஆனோடனே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த அந்த நான் 2 பேட்சாக போட்டனால ஊற்றின எண்ணெய் வந்து டோஃபுவில் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸையும் கார்லிக்கையும் நல்லா பயங்கர சூடான ஒரு எண்ணெயில் போடுறேன். அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர்னு சொல்லுவாங்களா, அது கிடைக்கும் நமக்கு. அப்புறம் அந்த இது கார்லிக் வந்து வதங்கினோடனே மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணுறேன். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நான் சால்ட் வந்து உடனே போடலை. ஏன்னா இதுலேயே வந்து நமக்கு நிறைய தண்ணி வரும். சால்ட் போட்டால் இன்னமும் ரொம்ப நிறைய வரும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மூடி போட்டு வேக விட வேண்டியதுதான்.
இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹை ஃப்ளேமில் வந்து வதக்கிக்கிறேன். வதக்குனதுக்கு அப்புறமா வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு தண்ணி வரும். இந்த அளவுக்கு தண்ணி இந்த தண்ணியிலே வந்து வெந்துடும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி வந்தோடனே நமக்கு தேவையான உப்பு, அந்த சாஸு, அப்புறம் வந்து பிளாக் பெப்பர் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நான் லிட்டு மூடி போட்டு ஒரு 4-5 மினிட்ஸ் வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன். நான் இது குக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் டம்ப்ளிங்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ரெடிமேட் டம்ப்ளிங்ஸ் கடையில் நம்ம வாங்கினதுனால அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணி அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா டம்ப்ளிங்ஸ் ஆட் பண்ணணும். அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 4 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ அது வந்து இப்போ வந்து நான் மஷ்ரூம் வந்து வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மஷ்ரூம் வந்து இங்கே வந்து வெரைட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஒரு பேக்கில் வந்து ஒரு 4 இதுவும் காஸ்கோவில் தான் நான் எடுத்தேன். அது உண்மையிலே பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து மஷ்ரூம் வெந்தோடனே டோஃபுவையும் போட்டு நல்லா வந்து நான் அந்த சாஸ் டேஸ்ட்டெல்லாம் வந்து டோஃபுலையும் நமக்கு வரணும்ல. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அதை நல்லா நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில். ஸோ முடிஞ்சோடனே எண்டில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டம்ப்ளிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. டம்ப்ளிங்ஸ் ரெடி ஆனோடனே அதை நம்ம வந்து வடிகட்டிட்டு அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு அப்படியே வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இது வந்து மோமோஸ் வந்து நம்மளும் வீட்டில் செய்யலாம். பட் ஆனால் அது ரொம்ப டைம் எடுக்கும். நான் இங்கே எனக்கு நல்லா ஈஸியாக கிடைக்கிறனால அதை நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கு வெந்தோடனே தண்ணி வடிகட்டிட்டு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு மோமோஸ் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்சுக்கு சாப்பிட்டோம். நமக்கு வந்து லஞ்சு, டின்னர் எதுக்கு வேணாலுமே நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. சில்லி சாஸ் வந்து தொட்டு சாப்பிட்டோன்னா அந்த மோமோஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கிறதுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.